டாக்டர் துரைமுருகன் சீமானுக்கு செய்த காரியத்தை பாருங்கள் என்ற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்காக அயராது உழைத்து கொண்டிருக்கிற சாட்டை துரைமுருகன் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அன்பு பரிசாக நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த புகைப்படத்தில் காட்டப்படுகிற அந்த வண்டியை அண்ணனுக்கு கொடுப்பதாக இணையத்தில் தகவல்கள் பரவி வருகிறது. அண்ணன் சீமான் அவர்களும் தொடர்ச்சியாக களத்தில் எந்த அளவிற்கு பாடுபடுகிறார் அப்படிங்கிறத வெறும் வார்த்தைகளெல்லாம் சொல்லி மாளாது. நாம் தமிழர் கட்சியுடைய ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவர்களது கருத்தியல் மூலமாக பல ஊடகங்களில் மிகப்பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் அனைவரும் அரசியல் புரிதலோடு மாறக்கூடிய அந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். தமிழ் தேசியம் என்ற ஒரு கருத்தியல் வெறும் ஒரு ஜோல்னா பையில், இன்னும் சொல்ல போனால் அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா வேட்டி சட்டை போடாமல் பேண்ட் ஷர்ட் போட்ட முதல் அரசியல்வாதியாகவும், அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் முதலாக வெறும் ஜோல்னா பையில் இல்லை மாட்டு வண்டியில் போகிறவங்க அப்படின்னு இயற்கை அரசியலை பேசுகிற எல்லாருக்கும் மாற்றம் தரும் வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் காரில் இறங்குற அந்த ஒரு மாற்றத்தை செய்திருந்தார். அதற்கே வயிறெறிந்த பல நபர்களுடைய அந்த வயிற்றச்சல் காரணமாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்னென்னவோ மாற்றங்கள் கொடுப்பது, அவரவருக்கு பார்த்திங்கன்னா உயர்தரமாக இருக்கக்கூடிய அந்த சட்டைகளை தான் அண்ணன் உடுத்தணுங்கிறது, அப்புறம் உடற்பயிற்சி மேற்கொள்கிறதுல இருந்து பல ஹோட்டல்கள், பெரிய ஹோட்டல்களில் போய் நீங்கள் தங்குங்க அப்படின்னு எல்லாமே செய்வது எதற்காக அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த வளர்ச்சி மட்டும் கிடையாதுங்க. தமிழ் தேசியங்கிற கருத்தியல், தமிழ் என்கிற மொழி, தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா அப்படிலாம் பேசுகிறாங்கள, அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் இந்த மொத்த அரசியலும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். நான் சீமான் அவர்களுடைய இந்த அரசியலுக்கு கூடுதல் வலு சேர்க்கும் விதமாக ஒரே ஒரு நபருங்க 236 தொகுதியிலும் சூறாவளி பிரச்சாரம் செய்கிறாரு. ஒரு நாளுக்கு 5 கூட்டம், அதில் 2 இடங்களில் பொதுக்கூட்டம், வெயில் மழைன்னு பாராமல் நின்று பேசுகிறாரு. வெயில் அடித்தா அந்த இடத்துல அனைத்து மக்களும் கொடை பிடிக்கலன்னா அவரும் பிடிக்க மாட்டார். மழை அடிக்கும்போது அங்கே இருக்கவங்களே அண்ணா தயவு செஞ்சு கொடை பிடிச்சி பேசுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது கூட, எனக்கு கொடுக்குற அப்படின்னா நீங்கள் எல்லாரும் கொடை பிடிங்க, நான் பிடிக்கிறேன்னு சொல்கிற ஒரு தலைவரை உலக வரலாற்றிலே நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தலைவரை நம்ம பெற்றிருக்கோம். அதனால் இந்த முறை நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வெல்லும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் சீமான் அவர்களுடைய அந்த உழைப்பிற்கு மானத்தமிழர்கள் அனைவரும் மறவாமல் வாக்களிக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயில நம்ம பதிவு செய்துக்கிறோம்.